விஜய் சும்மா நன்றின்னு சொல்லிட்டு போறவன் கிடையாது, நன்றி கடனை தீர்த்துட்டு தான் போவான். இமேஜுக்கு வந்து அந்த இந்தியாவுக்கு மலேசியாவில் இருக்கும்போது அவ்வளோ ஒரு வரவேற்பு கிடைத்தது. அந்த என்ன ஆச்சுன்னா இவங்க வரும்போது இந்தியருக்கு மட்டும் இல்லை, மலாய்க்காரங்களும் சீனர்களும் அப்போ தான் பார்த்தாங்க ஒரு இந்தியா சினிமா ஒரு நடிகர் வந்து இவ்வளோ பெரிய உலகத்தில் வந்து ஒரு இவ்வளோ ஒரு வரவேற்கக்கூடிய, இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்தில் ஒரு மலேசியாவில் வந்து ஒரு 80,000 பீப்புள் வந்து அவர் வரவேற்று என் நெஞ்சில் குடியிருக்கும் பிரமாதமான காவடி வந்து ஒரு 3-4 நாளைக்கு வந்து நடக்கும். ஈப்போடு எடுத்திங்கன்னா விளக்கு காவடின்னு சொல்லுவாங்க, விளக்கு போட்டு அதெல்லாம் வந்து ஒரு உலகத்திலே ஒரு இடத்துல தான் அது பார்க்கலாம். நீங்களாம் விளக்கு போட்டு விளக்குனா நீங்கள் பார்த்தீங்கன்னா விளக்கு காவடினா ரொம்ப பிரமாதமாக இருக்கும், ரொம்ப எக்ஸ்டென்சிவாக செய்வாங்க. சார், மலேசியாவிலேருந்து மலேசியா பல்வேறு நாடுகள்லேருந்து சுற்றுலா பயணிகள் வராங்க. அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய மலேசியாவில் இருக்கவங்களுக்கு மலேசிய மொழியில் மட்டும் தான் தெரியும். அங்கே பரவலாக ஆங்கில மொழி பேசப்படுதா? நன்றி சார் கேள்விக்கு. அது வந்து பிரச்சனையே இருக்காது. நான் மலேசியாவில் வந்து மலேசியருக்கு வந்து முதல்ல மலாய் மொழி தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் இங்கிலீஷ் மொழி தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் வந்து அவங்க மதர் டங் தமிழ்னா தமிழ் பேசுவாங்க, இப்போ சைனீஸ்னால் சைனீஸ் பேசுவாங்க. அப்போ இந்தியன் கற்றுக்களை பார்க்க போனால் தமிழ் பேசுகிறவங்க தமிழ் பேசுவாங்க, மலையாளம் பேசுகிறவங்க மலையாளம் பேசுவாங்க, தெலுங்கு பேசுகிறவங்க தெலுங்கு பேசுவாங்க, ஹிந்தி பேசுகிறவங்க ஹிந்தி பேசுகிறவங்க இருக்காங்க, பஞ்சாப் பேசுகிறவங்க பஞ்சாபி பேசுகிறவங்க இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து வேரியஸ் இந்த இங்கிலீஷ் தான் காமன் லிங்கா ஆஃப் ஃப்ராங்கா ஃபார் இன்டர்நேஷ்னல் கான்வர்சேஷன். ஸோ பொதுவாகவே ஸ்கூலில் வந்து அது மெயின் ஸ்ட்ரீம் லாங்குவேஜாக இருக்கனால நம்ம மலாய் மொழியும் இங்கிலீஷ் மொழியும் நீங்கள் கேட்ட கேள்வி பிரச்சனையே இல்லை. எல்லாரும் வந்து வைட்லி எங்கே போனாலும் வந்து அட்லீஸ்ட் ஒரு சிம்பிள் இங்கிலீஷாவது அவங்களுக்கு தெரியும் வார்த்தைகள், அது வந்து இஷ்யூவே இருக்காது. மலேசியாவில் பயணம் செய்வதற்கு கோலாலம்பூர் தாண்டி வேறு என்ன நகரத்தில் போய் சுற்றி நிறையா இருக்குங்க. இடம்? ஓகே, கோலம்பூர் வந்து தலைநகரம். அது தவிர்த்து கோலம்பூர் பக்கத்துலேயே புத்ராஜாயின்னு ஒரு மலேசியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் இருக்குது. அதுவும் வந்து நல்ல ஒரு சுற்றுலா டூரிஸ்டிக் ஃபோட்டோஜெனிக் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெனாங் இருக்குது, அப்புறம் வந்து மலாக்கா இருக்குது, அப்புறம் இந்த பக்கத்தில் எடுத்திங்கன்னா திருங்கானோ குளத்திருங்கான் வந்து இதெல்லாம் வந்து பீச் ரிசார்ட்ஸு. இங்கே நார்த்தில் பார்த்திங்கன்னா கடாக்கட்டை பார்த்திங்கன்னா வந்து லங்காவி இருக்குது. ஸோ இதெல்லாம் பீச் ரிசார்ட்ஸு. அப்புறம் அந்த ஈஸ்ட் மலேசியாவில் பார்த்திங்கன்னா சபாஸ்ராவாக் இருக்குது. அங்கே வந்து சபாஸ்ராவும் கோத்தகினபாலு, இங்கிட்ட வந்து குச்சிங், மீரி, பின்டுலு, அந்த மூலு கேவ்ஸு, இதெல்லாம் வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் டெஸ்டினேஷன் விச் இங்குள்ள இந்திய மக்கள் வந்து இன்னும் வந்து நிறைய இந்த மாதிரி டெஸ்டினேஷன்லாம் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ரிப்பீட்லி. அதாவது ஒரு தடவை போகிறீங்க, நிறைய தடவை மலேசியாவில் போயிட்டு வேறு டெஸ்டினேஷனை இருந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். குறிப்பாக இரவு நேரங்களில் பயணம் செய்வதற்கு சரியானதா இல்லை ஆபத்தானதா, இல்லை தனியாக போகிறதுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு தேவைப்படுது மலேசியாவில்? ஏன்னா குறிப்பாக பெண்கள்லாம் நிறைய பேர் இப்போலாம் நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சூழல் ஏற்படும் போது நம்ம எப்படி அதை கையாளணும்? ஓகே, மலேசியா பார்த்திங்கன்னா பொதுவாகவே அந்த மலேசியா வந்து இட்ஸ் சேஃப். நீங்கள் வந்து அந்த வேர்ல்டு செக்யூரிட்டி இண்டெக்ஸ்லாம் எடுத்திங்கன்னா நம்மளோட காவல்துறையும் சரி, நாட்டோட ஸ்டெபிலிட்டியும் சரி, இட்ஸ் அ வெரி ஸ்டேபிள் அண்ட் வெரி சேஃப் கண்ட்ரி செக்யூரிட்டி வைஸ். ஸோ பெண்கள் வந்து தாராளமாக ராத்திரி ஒரு 10 o'clock கூடயும் 12 மணி கூடயும் இப்போ நீங்கள் போனீங்கன்னா புக்கிங் பின்தாங்க ஏரியா இருக்கும், அது வந்து நைட் லைஃப் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். நிறைய கோலம்பூரில் அந்த மாதிரி ஸ்பாட்ஸ் இருக்கும், ப்ளஸ் ஸ்லாங்கோவில் அதெல்லாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து ஒரு 10 o'clock 11 o'clockலாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போய் தாராளமாக வெளியில் போயிட்டு இது பண்ணால் செக்யூரிட்டி இதில் வந்து பிரச்சனையே இருக்காது. பிகாஸ் இட்ஸ் வெல் மெயின்டைன். நம்மளோட செக்யூரிட்டி வந்து வெரி ஹை ஸ்டாண்டர்டு. அண்ட் இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து இஷ்யூவே இல்லை. மலேசியா வந்து லேடிஸ்க்கு எனி ஏஜ் குரூப் தைரியமாக வந்து 24 hours வந்து மலேசியாவில் செக்யூரிட்டி கொடுக்கப்படும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போது பலர் வந்து அந்த டூரிசம் போகிறதுக்கு சிக்கனமாக இருக்கிறதுக்கான நிறைய வழியை தேடுவாங்க. அந்த வகையில் மலேசியாவில் எந்த மாதிரியான ஹோட்டல்ஸ் கம்மியாக இருக்கும்? அதான் நீங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்தாப்பில் ட்ராவல் பண்ணலாம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஹோட்டல்ஸ் நிறையா இருக்குது கோலம்பூரில். அப்புறம் அந்த பட்ஜெட் ஹோட்டல்ஸ் ஈவன் பெனாங் எந்த டெஸ்டினேஷன் பண்ணாலும் இட் டிபெண்ட்ஸ். லோ காஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஏஷியா இருக்காங்க, ஃப்ளைட் டிக்கெட்ஸு அதான் அவங்களோட இது, எவ்ரி ஒன் கேன் ட்ராவல்னு அவங்களோட மோட்டோ. அந்த பண்ணி பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் எடுத்திங்கன்னா ஹோட்டலும் சரி, அதாவது ரெஸ்டாரண்ட்ஸு அது உணவு அருந்ததுக்கு எல்லாம் வந்து மலேசியா வந்து நிறைய ஃபுட் கோர்ட்ஸ்லாம் இருக்கும் எவ்ரிவேர்.
இப்போ நீங்கள் போனீங்க இந்தியருக்கு வந்து பிரிக்ஃபீல்ட்ஸ் வந்து இந்தியன் ஸ்ட்ரீட் இருக்கும். அங்கே போனீங்கன்னா ரீசனபிளாக ப்ரைஸ்டு, அங்கெல்லாம் வந்து ஹோட்டல்ஸோ பட்ஜெட் ஹோட்டல்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து ரீசனபிள் ப்ரைஸ்டு, எவ்ரி திங் இஸ் ரீசனபிள் ப்ரைஸ். இட் டிபெண்ட்ஸ். நீங்கள் வந்து லோ எண்ணாவும் போகலாம், மிட் ரேஞ்சும் போகலாம், ஹை எண்ணாவும் போகலாம். எதுவுமே நீங்கள் வந்து அது டிபெண்ட்ஸ். உங்கள் பட்ஜெட் வந்து எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. லாஸ்ட் கொஸ்டின், மலேசியா முதல் முறையாக வரவங்களுக்கு என்ன மாதிரி ஆலோசனை நம்ம வழங்குறோம், என்ன மாதிரி வழிமுறைகளை அவங்க பின்பற்றணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, அவங்க வந்து மலேசியாவில் வந்து ஜென்ரல் வந்து அந்த தெரிஞ்சுக்கணும். மலேசியாவில் வந்து மலாய்க்காரவங்க, மலே இஸ் த மெஜாரிட்டி அங்கே, அவங்க அமாங் த பீப்புள். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து சைனீஸு, அப்புறம் இந்தியன்ஸு, இப்போ சபாஸ்ரவா. ஸோ வரவங்க வந்து இந்த நேச்சர் ஆஃப் அட்லீஸ்ட் ஒரு இந்த பற்றி படிச்சுக்கலாம் மலேசியாவில். அப்புறம் வந்து ஜென்ரல் பொலிட்டிக்கல் நேச்சர். நம்ம வந்து மலேசியாவில் ராயல்ஸ் இருக்காங்க, இந்த அரச குடும்பங்கள். அப்புறம் ராஜா இருக்கார், நம்ம கிங் ஆஃப் மலேசியா. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போகும்போது சில விஷயங்களை தெரிஞ்சு எப்படி வந்து மரியாதை கொடுக்கணும் ஆளுங்களுக்கு. நம்ம நேஷ்னல் ஃப்ளாக்கு, இந்த மாதிரி ஐகானிக் சிஸ்டம்ஸ், இந்த மாதிரி நம்ம ராஜாலாம் இருப்பாங்க. இப்போ அவங்களாம் அவங்க படத்தெலாம் அங்கே பார்த்தாங்கன்னா இதெல்லாம் வந்து எப்படி மரியாதை கொடுக்கணும். ஏன்னா அது வந்து பொதுவாகவே அப்புறம் டூரிஸ்ட்டு வந்து ஏதாவது தெரியாது செஞ்சுட்டு அவங்களுக்கு ஒரு இஷ்யூ ஆகிரும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து ஒன்று வந்து அவங்க சொன்ன மாதிரி அந்த யார்கிட்ட வந்து இப்போ ஒரு டெஸ்டினேஷன் போனீங்க பத்திகேப்ஸு, அது பத்திகேப்ஸ்லாம் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக போய் யார்ட்டையும் காசு கட்ட தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் டேக் த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். நீங்கள் நேராக பத்திகேப்பில் இறங்கி அங்கே நீங்கள் பார்த்துட்டு வந்துடலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சில ஏஜென்ட்டு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு கட்டணம் வாங்கிட்டு உங்களுக்கு கொண்டு போய் அங்கே இறக்கி விட்ருவாங்க. அது வந்து நீங்கள் வந்து முடிஞ்சால் அதெல்லாம் தவிர்க்கலாம். நீங்களே டைரெக்டாக டாக்ஸி எடுத்து போயிட்டு தமிழ்நாட்டில் முருகன் டெம்பிள்ஸில் வந்து நிறைய அதை வச்சு நிறைய ஸ்கேன்ஸ் அது நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியலங்க என்னால், எனக்கு அனுபவம் இல்லை. ஆனால் இருந்தாலும் இப்போ தைப்பூசத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த அங்காடி, இந்த அன்லைசன்ஸ் எல்லாம் ஆள்லாம் வந்துடுவாங்க. அதுவும் இந்த இந்த ஜோஷியம் பார்க்குறவங்க, அப்புறம் இந்த சின்ன சின்ன ஜாமான் வைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களும் வாழ்வாதாரம் தேடி தான் வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய இதில் அவங்களது நம்ம வந்து அவங்கள்ட்ட அது எப்படி நம்ம அணுகிறோம், எப்படி நம்ம ஏமாறனா இருக்கணும், நீங்கள் நல்லா யோசித்து வாங்க. அது உங்கள் விருப்பம். பட் அது இங்கே இருக்க தான் செய்யுது. ஸோ நீங்கள் ப்ராடக்ட் என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் இல்லை இருக்க தான் செய்யும். தைப்பூசம் வந்து தைப்பூசம் வந்து மெயின் அண்ட் பிக்கெஸ்ட் வந்து பத்திகேப்பில் தான். அடுத்து வந்து பனாங்கில், தண்ணீர் மலையில். அப்புறம் வந்து ஈப்போவில் நடக்கும். அப்புறம் பல டெஸ்டினேஷன் நடக்கும். தைப்பூசத்தில் என்ன சிறப்புனா, மலேசியாவில் வந்து அந்த விதவிதமாக காவடிகள், அதாவது அவங்க நல்லா ஜோடித்து முருகனுக்கு வந்து அந்த காவடிகளுக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக, ரொம்ப ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும். நான் இங்கே இந்தியாவில் என்னோடய அனுபவத்தில் வந்து அங்கே பார்க்கும்போது, அதாவது நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாது. அதனால் இங்கே வந்து கலாச்சாரம்னு இருக்குது, ட்ரெடிஷன் இந்த காலங்காலமாக செஞ்சுட்டு வராங்க. மலேசியாவில் வந்து ஒரு 100 ஆண்டு காலம் மேலே வந்து அங்கே வந்து இங்கேருந்து போனவங்க வந்து அந்த கல்ச்சரை வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக செஞ்சு நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி அதுக்கான இப்போ நிறைய ஆர்ட் ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது. நல்லா காவடிலாம் செய்கிறாங்க விதத்தில். அதுவே ஒரு டூரிஸ்டிக். இப்போ பத்திகேப்லாம் எடுத்திங்கன்னா ஒரு 10,000 காவடி, பிரமாதமான காவடி வந்து ஒரு 4 நாளைக்கு வந்து நடக்கும். ஈப்போல் எடுத்திங்கன்னா விளக்கு காவடின்னு சொல்லுவாங்க, விளக்கு போட்டு. அதெல்லாம் வந்து ஒரு உலகத்திலே ஒரு இடத்துல தான் அது பார்க்கலாம். நீங்களாம் விளக்கு போட்டு, விளக்குனா நீங்கள் பார்த்தீங்கன்னா விளக்கு காவடிலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும், ரொம்ப எக்ஸ்டென்சிவாக செய்வாங்க. பனாங்கில் வந்து பார்த்திங்கன்னா காவடிகளும் இருக்கும். அப்புறம் தண்ணீர் பந்தல் ஸ்பெஷல். அங்கே வந்து தண்ணீர் பந்தல் போய் பார்த்திங்கன்னா அங்கே போய் பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும் அந்த சமயத்தில் அது தண்ணீர் பந்தல்லாம் அவங்க எப்படி வந்து செய்கிறாங்க அப்படின்னு. சாப்பாடு, அப்புறம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு எப்படி வந்து செய்கிறாங்க. அப்போ சாமி பாடல்கள், பக்தி பாடல்கள் போட்டு மக்களுக்கு வந்து உணவு அளித்து அன்னதானம் கொடுத்து அந்த முருகன் அந்த தைப்பூசம் விழா வந்து ஒரு நல்ல விமர்சையாக நல்லா ஒரு ஃபியூ டேஸு செலிப்ரேட் பண்ணி இது ஒரு கல்ச்சரை வந்து நல்லபடியாக உருவாகிட்டு இருக்கு. இஸ் குட் ஐ கெஸ் ஃபார் ஸ்பிரிச்சுவல் லைஃப். அது இந்தியர்கள் வந்து நல்லா அந்த சமயத்தில் வந்து டேக் பார்ட் பண்ணலாம். இப்போ சிஎம் வந்து அங்கே இப்போ நம்ம சிஎம் வந்து அங்கே வந்து நம்ம லாஸ்ட் டைம் அந்த ஜனநாயகனுடைய ஆடியோ அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு அங்கே. ஸோ அங்கே அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? அதான் அது வந்து நீங்கள் சொல்லுங்கள், அவர் வந்து ஒரு பெரிய ஆக்டர்னால நீங்கள் பார்த்தீங்க அவரோட இமேஜுக்கு வந்து அந்த இந்தியாவுக்கு மலேசியாவில் இருக்கும்போது அவ்வளோ ஒரு வரவேற்பு கிடச்சிது.
அதாவது அந்த என்ன ஆச்சுன்னா இவங்க வரும்போது இந்தியருக்கு மட்டும் இல்லை மலாய்க்காரங்களும் சீனர்களும் அப்போ தான் பார்த்தாங்க ஒரு இந்தியா சினிமா ஒரு நடிகர் வந்து இவ்வளோ பெரிய உலகத்தில் வந்து இவ்வளோ ஒரு வரவேற்கக்கூடிய இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்தில் ஒரு மலேசியாவில் வந்து ஒரு 80,000 பீப்புள் வந்து அவர் வரவேற்று ஒரு பிரமாதமான ஃபெஸ்டிவல் அவரோட செலிப்ரேஷன் அவர் லாஸ்ட் மூவினால ஒரு அருமையாக நடந்தது. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்துங்க நடந்தது வந்து நம்ம பெருமையாக தான் பார்க்குறாங்க. அது பெருமையாக தான் பார்க்குறோம். ஏன்னா சிஎம் அவருக்கு வந்து அங்கே வந்து அவரோட பாப்புலாரிட்டி வந்து அந்த உலகம் பார்த்தது, அதாவது இன்டர்நேஷ்னலி. ஸோ அது வந்து வெரி குட். அவர்கிட்ட அவர் எவ்வளோ ஒரு பாப்புலரான ஒரு ஃபிகர்னு உலகம் பார்த்தது. அதில் மலேசிய பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாடு சொல்லியிருக்காங்க. எப்போ வராங்க? சிஎம் விஜய் மீட் பண்ணுறாங்களா? அதாவது அவர் வந்து இப்போதைக்கு பிளானிங்கில் இருக்குது. அவர் வந்து பிரிக்ஸ் சம்மிட் டெல்லிக்கு வரதாக இருக்குது. அது தொடர்ந்து ப்ரொப்போசல் இருக்குது, அதாவது சென்னைக்கும் கேரளா வரத்துக்கு. ஆனால் அது டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம இப்போ ஒன்றும் சொல்ல முடியல, ஏன்னா அது இன்னும் பிளானிங்கில் தான் இருக்குது. அப்புறம் நம்ம டுவர்ட்ஸ் நியர் வந்து மீடியாவுக்கு வந்து அது ஸ்டேட்மெண்ட்லாம் அது விரைவாக அது டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வெளியாக்குறோம். ப்ரொப்போசல் இருக்குங்க, ஆனால் வந்து வி ஸ்டில் பி ஒர்க் அவுட். ரெண்டு பேரும் டைமு கரெக்டாக வரணும்ல, அவரும் டைமு வரணும். ஒன்று இப்போ நம்ம பிஎம் இப்போ தான் ரிகவர் பண்ணிகிட்ருக்காரு ஒரு சிகிச்சையிலேருந்து. ஸோ இதெல்லாம் நான் வச்சு பார்க்கும்போது நம்ம பார்ப்போமே, டைம் கொடுங்க. நான் வந்து மீடியாவுக்கு வந்து இதை பற்றி அப்புறம் டுவர்ட்ஸ் கன்ஃபர்மேஷன்லாம் வரும்போது நம்ம தெரிவிக்கிறோம். ஓகே ஓகே, தேங்க்யூ.